மேல இருக்க வீடியோல இருக்க நபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கரிக்குள்ள போறாரு. அவர் கையில இருக்கிற ஒரு இரும்பு பொருள வச்சு, அங்க இருக்கிற பொருட்கள கண்ணாடி பொருட்கள் எல்லாரையுமே அடிச்சு வந்து சேதப்படுத்துறாரு. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பேக்கரியோட உரிமையாளர்ட்ட இந்த உடைச்ச நபருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, வேலை கேட்டிருக்கிறாங்க. இவர் வந்து என்னோட மனைவிக்கு நீங்க வேலை எதுவும் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. நீங்க நேர்ல வந்து பேசுங்கன்னு சொல்லி, அந்த உரிமையாளர் கூப்பிட்டுருக்கிறாரு. இதுதான் வந்து நியூஸ்ல வந்த செய்தி. ஸோ இந்த நபர் வந்து என்னதான் கோவமா இருந்தாலும், அவர் கையில இருந்த பொருட்கள எடுத்து, அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து உடைச்சது ரொம்ப பெரிய தவறு. சட்டப்படி வந்து பாத்தீங்கன்னா, பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 324 கீழ இவர் செஞ்சது தவறா இருந்தாலுமே, போலீசார் சிறப்பு சட்டம் பிபிடி ஆக்ட் செக்ஷன் 3 கீழ கம்பல்சரி எஃப்ஐஆர் பதிவு செய்வாங்க. இந்த பிபிடி ஆக்ட் செக்ஷன் 3 கீழ வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாங்கன்னா, கம்பல்சரி பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த உடைச்ச பொருட்களுக்கு என்ன சேதமோ, அந்த சேத பொருட்களுக்கு உண்டான மதிப்பு வந்து நீங்க கட்டினா மட்டும் தான் பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்கும். ஸோ நான் இந்த விஷயங்கள் எதுக்காக சொல்றேன்னா, யாருக்கும் கோவம் வந்ததுன்னா, இந்த மாரி பொருட்கள உடைச்சு சேதப்படுத்தாதீங்க. சட்டம் வந்து ரொம்ப கடுமையான சட்டம் அது பிபிடி ஆக்ட்ன்றது. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் சொல்றேன். தொடர்ந்து நம்ம அடிப்படை சட்டம் அறிவும் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.